வணக்கம். நான் சக்தி செண்பகவல்லி, உளவியல் ஆலோசகர். கடந்த 6 வருடங்களாக பள்ளி குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் உளவியல் ஆலோசனை கொடுத்துட்டு வரேன். மகிழ்பதின் அப்படிங்கிற ஒரு நூலுடைய ஆசிரியர் நான். ஸோ அந்த மகிழ்பதின் நூலில் இது மாதிரி 10 பருவத்தினருக்கான உளவியல் சிக்கல்கள் பற்றி நான் அதில் சொல்லியிருக்கிறேன். இது போக நிறையா குழந்தைகளுக்கு படிப்பு, அவங்களுடைய தேர்வுகள், இதை அணுகிறதுக்கான ஆலோசனைகளும் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நான் பார்த்த வரைக்கும் எப்போவுமே ஒவ்வொரு வருஷமுமே இந்த பிப்ரவரி மாதம் வரும்போது பார்த்திங்கன்னா பெற்றோர்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி ஒரு அதீத பயம் வந்துடும். ஏன்னா நம்மளுடைய ஸ்டேட் போர்ட், நம்மளுடைய சிபிஎஸ்சி, அப்புறம் ஐசிஎஸ்சி, ஐஇபி, இவங்க எல்லாருமே அவங்களுடைய தேர்வு அட்டவணையை இந்த பிப்ரவரிக்குள்ளே கொடுத்துருவாங்க. ஸோ மார்ச் ஏப்ரல் பார்த்திங்கன்னா அவங்கள தேர்வை நோக்கி தயார் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகளில் பார்த்திங்கன்னா ஒரு பதட்டமான சூழல் எப்போதுமே இருக்கும். ஏன்னா அந்த குழந்தைகள் எவ்வளோ பயந்து போயிருக்காங்களோ அதை விட டபுளாக அவங்களுடைய பெற்றோருமே ரொம்ப ஒரு பயத்தில் தான் இருப்பாங்க. ஒரு ப்ரெஷரான ஒரு சிச்சுவேஷன் அவங்களுமே கோத்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். அது அவங்க குழந்தைகள் கிட்ட அதை காட்டுற மாதிரியான சூழலுமே வந்துடும். ஸோ அப்போது இதை நம்ம எப்படி அணுகிறது? ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ எக்ஸாமினேஷன், ஒரு பதட்டம் இல்லாத, ஒரு அழுத்தம் இல்லாத ஒரு தேர்வு சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாத்தியம். அதுக்கு நம்ம சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். யார் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெற்றோர்களும் புரிஞ்சுக்கணும், மாணவர்களும் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த புரிதல் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த தேர்வை அணுகக்கூடிய கண்ணோட்டம் நமக்கு மாறும். சமீபத்தில் ஒரு மாணவர், 12ஆம் வகுப்பு மாணவர், நல்லா படிக்கக்கூடியவர், பயங்கர ஆம்பிஷியஸாக நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு நினைக்கிறவர் என்னை சந்திக்கும் போது சொன்னார், எனக்கு ரொம்ப கோவம் வருது, எனக்கு ரொம்ப அழுகையாக வருது, வீட்டில் யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, என்னால் அதனால் படிக்க முடியல, இந்த தேர்வில் கூட என்னுடைய மதிப்பெண்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி பேசினார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நல்லா படிக்கக்கூடிய குழந்தையே என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது அவர் சொன்னது என்னென்னா, வீட்டில் என்னை எப்போ பாரு நச்சரிச்சுட்டே இருக்காங்க, படி படி படி, நீ படிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, ஒரு பிரேக் எடுக்க விட மாட்டேன்றாங்க, ஒரு தண்ணி குடிக்க கூட என்னால் எழுந்து வெளியே வர முடியல, எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ அவங்க பெற்றோரை கூப்பிட்டு பேசும்போது என்ன சொன்னோன்னா, அவங்க அப்படியே தலைகீழாக மாற்றி சொல்கிறாங்க, இல்லை இவர் படிக்கிறது இல்லை, சுத்தமாக இவருக்கு ஃபோக்கஸ் இல்லை, எப்போ பாரு எழுந்து வெளியே வந்துட்டாரு, மற்ற விஷயங்களில் தான் நாட்டம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் எதுடா உண்மைன்னு பார்க்கும்போது ரெண்டுமே உண்மை தான். ஸோ இதில் 2 பிரச்சனைகள் இருக்குது. அந்த மாணவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் அவருடைய அடலசன்ட் பீரியடில் இருக்கார். அவருன்னு இல்லைங்க, எல்லா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் கோத்ரூ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுடைய அந்த அடலசன்ட் பீரியடில் நடக்கிற அந்த மாற்றங்கள் இருக்கு இல்லையா, அது உச்சகட்டத்தில் இருக்கும்போது தான் இந்த போர்டு எக்ஸாம்ஸும் வருது. 15 வயசில் ஒரு எக்ஸாமும் 17 வயசில் ஒரு எக்ஸாமும் வருது. இந்த 2 வயதும் தான் உளவியல் ரீதியாக அவங்க நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸும் அவங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டும் நடக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அந்த நேரத்தில் இந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸும் கூட சேர்ந்துக்குது. ஸோ அப்போது அவங்களுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருது. தூக்கமின்மை, அதுக்கப்புறம் அவங்களுடைய உடல் குறித்து அவங்களுக்கு ஈர்க்கக்கூடிய சில தயக்கங்கள், சில கம்பேரிசன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு எரிச்சல் மனநிலையிலேயே அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க அம்மா ஒரு தடவை அவங்கக்கிட்ட ஏதாவது கேட்டால் கூட இவங்களுக்கு என்னமோ அவங்க நச்சரிக்கிற மாதிரியான ஒரு உணவு இவங்களுக்கு இயல்பாக வந்துடுது. பெற்றோரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அகாடமிக் ஸ்ட்ரெஸ்ஸு, பெற்றோருக்கு இந்த சமூகமும் பள்ளியும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, 10th 12th அப்படின்னு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண தெரியாமல் ஏற்கனவே பேர்டனாக இருக்கிற இந்த குழந்தைகளை திரும்ப அவங்க பேசும்போது அது இன்னும் கூடுதல் சுமையாக ஆயிடுது. ஸோ அப்போ தனித்தனியாக நான் அந்த மாணவருக்கும் அவங்க பெற்றோருக்கும் சொன்ன விஷயங்கள் என்னென்னா, அந்த மாணவர்கிட்ட சொன்னது அவருடைய ரொட்டீனை கரெக்டாக பார்த்துக்கணும், 6-7 மணி நேரம் தூங்கணும், 3 முறை சத்தான உணவு எடுத்துக்கணும், நிறைய தண்ணி எடுத்துக்கணும், அப்புறம் அவருடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அவர் சிறப்பாக செய்யணும் அப்படின்ற மாதிரி ஆன விஷயங்கள் அவருக்கு அதை என்கரேஜ் பண்ணக்கூடிய சூழலை பேரண்ட்ஸும் கொடுக்கணுங்கிறத அவங்க பெற்றோர்கிட்டையும் நம்ம சொன்னோம். 2வது, பெற்றோருக்கு முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுடைய அந்த
பிரச்சனைகளை நம்ம புரிஞ்சுக்கும் போது நம்ம ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ அந்த மாணவரை பொறுத்த வரைக்கும் அவரால் வெளிப்படையாக அவருடைய விஷயங்களை பேச முடியல, அவருக்கு ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் கிடைக்கல, அதனால தான் அவர் வந்து ரொம்ப கொந்தளிச்சிடுறாரு. ஸோ அப்போ வந்து அவருக்கு அந்த எமோஷ்னல் ஸ்பேஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து வரணும். ஸோ அப்போ அந்த பெற்றோர் வந்து என்ன பண்ணலான்னா, அவர் சொல்கிற விஷயங்களை காது கொடுத்து கேட்கலாம். நீயா நினச்சிக்கிற, நீயா இந்த விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிற, நீயா வந்து படிக்கிறத வந்து இப்போ அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்படிலாம் சொல்கிறேன்னு சொல்லாமல், அப்படியாப்பா உனக்கு கஷ்டமாக இருக்கா, நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கியா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சேஃப் ஸ்பேஸ் கொடுக்கும்போது இருவருக்குமான புரிதல் ஜாஸ்தியாகும். ஸோ அப்போது 2 பேருக்கும் ஒருத்தருடைய கஷ்டம் இன்னொருத்தருக்கு புரிஞ்சுக்கும் போது அவங்களால ஈஸியாக ஒரு சப்போர்ட் கொடுக்க முடியும். ஸோ இவருடைய அந்த பேர்ன் அவுட், அந்த படித்து மொனோட்டனஸாக ஒரு வேலையை செஞ்சு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பேர்ன் அவுட்டும் கம்மியாகும். அவரால் எளிமையாக அந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இந்த விஷயங்களை வந்து அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டதுக்கப்புறம் அவங்க சூழலும் ரொம்ப சுமூகமாக போச்சு. அவரால் அந்த தேர்வுக்கும் அருமையாக பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த விஷயங்களை நம்மளும் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். நன்றி.